சுமத்தி எனக்கு ஒரு அடைமொழியை தந்து அழைத்த போது சேரி புயல் என்று சுவர்களில் எழுதினார்கள், சுவரொட்டிகளில் அச்சிட்டார்கள், துண்டறிக்கைகளில் அச்சிட்டு கொடுத்தார்கள். இப்படி ஒரு அடையாளம் என்னை சூழ்ந்த சூழலில் அடுத்த பரிணாமமாக இந்த இயக்கத்திலே இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர்கள் வந்து சேர்ந்தபோது என்னை சேரிகளின் சேக்குவேரா என்று அழைத்தார்கள். அப்படி 8 பிட்டு 10 பிட்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே பெரிய பெரிய சுவரொட்டிகளை, மெகா சுவரொட்டிகளை அச்சிட்டு அந்த சேரி என்கிற அடையாளத்தோடு அதே நேரத்தில் சேக்குவேராவாக இவரை நாங்கள் பார்க்கிறோம் என்கிற ஒரு முற்போக்கு அடையாளத்தை எனக்கு தந்தார்கள். சேரிகளின் சேக்குவேரா என்று சொன்னார்கள். அந்த அடையாளத்தை கடந்த நிலையில் மறுபடியும் இவன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவன் தான், சாதி சங்க தலைவன் தான் என்று சாதிய உணர்வாளர்கள், எதிர்நிலையில் இருந்தவர்களும் சரி, நேர்மறையாக என்னை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, அப்படியே அடையாளப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்த காலத்தில்தான் நான் தமிழ் பெயர்களை சூட்டி தமிழ் தேசிய அரசியலை உயர்த்தி பிடித்த போது அமெரிக்கா தமிழர்கள் என்னை அழைத்து, சிக்காகோ விஸ்வநாதன் போன்றவர்கள் அமெரிக்க மண்ணிலே எனக்கு செந்தமிழ் காவலர் என்கிற விருதினை வழங்கி இன்னொரு பரிமாணத்தை எனக்கு தந்தார்கள். சிங்கப்பூர் தமிழர்கள் செம்மொழி செம்மல் என்ற அடையாளத்தை தந்து என்னை பாராட்டினார்கள். இவையெல்லாம் போராட்ட களத்தில் காலப்போக்கில் அவ்வப்போது நிகழ்ந்த பரிணாம மாற்றங்கள். சேரி புயல், சேரிகளின் சேக்குவேரா, செந்தமிழ் காவலர், செம்மொழி செம்மல் என்றெல்லாம் என்னை அவ்வப்போது அழைத்த நிலையில் எனக்கு நிலைத்து போன ஒரு பெயர்தான் எழுச்சி தமிழர் என்கிற பெயர். இவரை நீங்கள் சேரிக்குள் என்கிற ஒரு சிமிழுக்குள் அடைத்து விடாதீர்கள். இவர் தமிழர்களுக்காக எழுந்து வந்திருக்கிற ஒரு தலைவன் என்று அடையாளப்படுத்தியவர் அண்ணன் அறிவுமதி அவர்கள். அது ஒரு அடையாள அரசியலுக்குள் மூழ்கிவிடக் கூடாது, முடங்கிவிடக் கூடாது, இன்னும் விரிந்த தளத்தில் திருமாவின் தலைமை நிறுவப்பட வேண்டும் என்று உணர்ந்த ஒரு ஆளுமையின் முயற்சி. துபாய் தோழர் வந்திருக்கிறார், இசாக். துபாயிலே என்னை அழைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த விரும்பினார்கள். அங்கே எனக்கு ஏதேனும் ஒரு பாராட்டு பட்டத்தை வழங்க வேண்டும் அல்லது விருதினை வழங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிய போது தொலைபேசி வாயிலாக அண்ணன் அறிவுமதி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்னதுதான், திருமாவுக்கு எழுச்சி தமிழர் என்று நீங்கள் ஒரு பாராட்டை தர வேண்டும், பட்டத்தை தர வேண்டும், அடைமொழியை தர வேண்டும் என்பதாகும். அது இன்றைக்கு நிலைத்து போயிருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு பெரிய அளவிலான ஒரு அங்கீகாரத்தை தந்தது. இந்த அங்கீகாரம் எனக்குள் உறங்கி கிடக்கிற போர்க்குணத்தை உசுப்பியதே தவிர தலைக்கணத்தை ஏற்படுத்தவில்லை. எனக்குள் கனந்து கொண்டிருக்கிற நெருப்பை அது மேலும் ஊதியது, ஊதி பெருக்கியது. தோழர்களே, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இந்த ஏக்கம் உண்டு. ஒருவனை பார்த்து நீ அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அது அவனுக்கு தருகிற பெரிய அங்கீகாரம். உன் உடை நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது அவனுக்கு தருகிற பெரிய அங்கீகாரம்.
உன் கையெழுத்து அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு அது கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். உன்னுடைய எழுத்து நன்றாக இருக்கிறது, உன் கவிதை நன்றாக இருக்கிறது, உன் பேச்சு வலிமையாக இருக்கிறது என்றெல்லாம் அவ்வப்போது உடன் இருப்பவர்களோ தொலைவில் இருப்பவர்களோ சொல்லுகிற போது அது ஊக்கத்தை தருவதாகவும் உள்ளுக்குள் உறங்கி கிடக்கிற அந்த ஆற்றலை மேலும் மேலும் பன்மடங்கு பெருகச் செய்வதாகவும் அமைகிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு அங்கீகாரத்தை தருகிற போது, அந்த ஏற்பிசைவு கிடைக்கிற போது நமக்குள் உறங்கி கிடக்கிற ஆளுமை விழித்துக் கொள்கிறது. அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமையை விழிப்புறச் செய்கிற நிகழ்வுகளாகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். மயங்கி போவதற்கோ இருமாந்து போவதற்கோ இத்தகைய நிகழ்வுகள் அமையுமேயானால் அவர்களுக்குள் எந்த நெருப்பும் இல்லை என்று பொருள், அவர்களுக்குள் எந்த ஆற்றலும் இல்லை என்று பொருள், அவர்களுக்குள் போர்க்குணம் இல்லை என்றுதான் பொருள். அல்லது ஒரு வரியில் சொல்ல போனால் ஆளுமை இல்லை என்று பொருள். ஆகவே இந்த நிகழ்வுகளை நான் இப்படித்தான் புரிந்து கொள்ளுகிறேன். இன்னும் என்னை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அடையாளத்துக்குள் முடக்க பார்க்கிறார்கள். அது ஒரு சாதியவாத அரசியல். நாம் பேசுவது சாதி ஒழிப்பு அரசியல். இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்று போராடுகிறோம், அதுவும் உண்மைதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய கொள்கை பகைவர்கள் நம்மை அந்த அடையாளத்திற்குள்ளேயே மீண்டும் மீண்டும் நெருக்கி தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர் தன்னுடைய சாதி பெருமையை பேசுகிற போது, நீ ஏன் உன் சாதி பெருமையை பேச தயங்குகிறாய்? உனக்கான வாக்கு வங்கி உன் சாதிதானே, உன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டது உன் சாதிதானே, நீ அந்த சாதிக்காக போராட வந்தவன் தானே, ஆகவே நீ அதற்குள்ளேயே இரு என்று சொல்லுகிற முயற்சி சாதிய மதவாத சக்திகளின் முயற்சியாக இருக்கிறது. நாம் அந்த அடையாளங்களில் இருந்து விடுபட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை. அந்த அடையாளங்களை நாம் பிறப்பதற்கு முன்பே இருக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். இந்த மண்ணுக்குள்ளே நீண்ட நெடுங்காலமாக நிலைத்து கிடக்கிற பிற்போக்கு அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். மானுடத்தை சிதைக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். பாட்டாளி வர்க்க ஒற்றுமையை சிதைக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். ஜனநாயகத்தை சிதைக்கிற அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த அடையாளங்களை ஒட்டுமொத்தமாகவே சிதைக்க வேண்டும் என்று போராடுகிற நம்மை மறுபடியும் மறுபடியும் அப்படி அடையாளப்படுத்த முயற்சிக்கிற போதுதான் அண்ணன் அறிவுமதி போன்றவர்கள் போராடி போராடி நம்மை இந்த இடத்திலே உயர்த்தி பிடிக்கிறார்கள். அவருடைய அந்த மணிமுத்தாறு நதிக்கரையில் தோன்றிய ஒரு போராளிதான் தோழர் கரிகாலன் அவர்கள், கவிஞர் கரிகாலன் அவர்கள். அண்ணன் அறிவுமதி அவர்களின் அரவணைப்பில் வளர்ந்தவர். இன்றைக்கு கரிகாலன் அவர்கள் குடும்பத்தோடு வருகை தந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இதனால் எந்த அரசியல் பயனும் இல்லை. அதுவல்ல அவருடைய நோக்கம். திருமாவளவன் என்கிற ஒரு தலைமையை சூழ்ந்திருக்கிற பிற்போக்கு அடையாளங்களை எல்லாம் சக்திகளை எல்லாம்
பின்னுக்கு தள்ள வேண்டும், ஓரம் கட்ட வேண்டும் என்கிற புரிதல் தான். இது ஒரு இலக்கிய ஆளுமை என்கிற புரிதலில் எனக்கு வழங்கப்பட்ட விருது அல்ல. அரசியல் ஆளுமை என்கிற புரிதலில் எனக்கு வழங்கப்பட்டதல்ல. ஆக சிறந்த ஒரு அரசியல் தலைவர் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டதல்ல. அப்படி நான் பார்க்கவில்லை. தமிழ் சமூகத்தில் இந்த ஆளுமையை ஏற்பதற்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது, தேக்கம் இருக்கிறது, ஒரு அடையாள சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். அந்த தேக்கத்தை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். அந்த தயக்கத்தை சிதறடிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டுமானால், கவிஞர் சுகீர்தராணி ஒரு கோணத்திலே என் கவிதைகளை, நான் அப்போது மாணவ பருவத்திலே எழுதிய கவிதைகளை இங்கே அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னதைப் போல குறிப்புகள் இல்லாமலேயே அவர் இங்கே பேசியதை நாம் பார்த்தோம். சில கவிதைகள் நான் பாடலுக்காக எழுதியது, கட்சி பாடலுக்காக. சில தமிழ் மண்ணிலே அவ்வப்போது தலைவர்களை பற்றி நான் எழுதியது.